சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்தை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்துடைய இறுதி ஷெட்யூல் நெருங்கியிருக்க நிலையில் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட போர்ஷனும் ஃபகத் ஃபாசிலோட போர்ஷனும் எடுக்கப்பட்டு வருதாம். இன்னும் கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஃபுல் ஷெட்யூலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த், அதாவது தீபாவளி அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏற்கனவே ஏப்ரல் 14 அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது கடைசியில் அது முடியாமல் போச்சு. அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்திலையும் நடிக்க போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தலைவர் 172 படம் மாரி செல்வராஜ் இயக்கல அதிக வாய்ப்பு இருக்கு. தலைவர் 173 நெல்சன் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் தலைவர் 174 கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் 175 நம்ம சங்கர் தான் எடுக்க போறாராம். சங்கர் ஏற்கனவே நம்ம ரஜினி சாரை வச்சு சிவாஜி த பாஸ், ஏந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான கமர்ஷியல் படங்களை கொடுத்தாரு. ஆனால் 2.0 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக வந்து போச்சு. அதை தொடர்ந்து இப்போ 3.0வே எடுக்க போகிறாங்க. இந்த 3.0 கமர்ஷியல் படமாக தான் எடுக்க போகிறாங்க. மேலும் இந்த 3.0ல அர்னால்டு அவர்கள் தான் வில்லனாக ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே எந்திரன் படத்துக்கே அர்னால்டு தான் வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த படத்துடைய பட்ஜெட் அது சம்மந்தப்பட்டதுனால படத்தில் வந்து அர்னால்டை போடலை. அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 100 கோடிக்கு மேலே கேட்டிருக்காரு. இப்போ அர்னால்டை வச்சு இந்த படத்தை எடுத்தால் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு சங்கர் விரும்புகிறாராம். அதாவது பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இப்போ அவர் கேட்குற தொகையை வந்து கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. அதனால் தலைவர் 175 படத்தை நம்ம சங்கர் தான் எடுக்க போகிறாரு. மேலும் கேம் சேஞ்சர் படத்தில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சங்கர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துடைய புது பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தலைவர் 175 படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு தெரிய வருது. மேலும் நம்ம சங்கர் அவர்கள் ஒரே நேரத்தில் இந்தியன் 3யும் மற்றும் 3.0வையும் பேரலாக எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் கமல்ஹாசனுக்கு எப்படி இந்தியன் 3 எடுக்க போகிறாரோ, இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளேயும் இந்தியன் 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து 3.0வும் எடுத்து முடிக்க போகிறாரு. அநேகமாக பார்த்தீங்கன்னா 2026க்குள்ள 3.0 படம் முழுமையாக எடுக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும் சொல்லிட்டு ஒரு அன்அதிகார தகவல் வெளியாயிருக்கு. நீங்கள் ரஜினியும் சங்கரும் கூட்டணி போட்டு 3.0 படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.